இந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கே ஆரம்பித்த காலேஜ் அல்ல. அது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து உள்ள ஒரு பழம்பெரும் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. கேள்வி மேலே கேள்வி அந்த மாநில சர்க்கார் போலீஸாக கேட்டிருக்கு. எப்படி நீ அந்த பொண்ணோட பேரை வெளியிட்ட, அது வெளியிடக்கூடாது இல்லை, எப்படி நீ வெளியிட்டன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கொஸ்டினும் முன் வச்சிருக்கு. அந்த ரேப் பண்ண அந்த மனித மிருகம் யாருன்னா சஞ்சய் ராய். அவன் ஒரு பாக்ஸர், கிக் பாக்ஸர். அவன் இத்தனைக்கு ஒரு போலீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இடம் பாக்ஸிங்கில் போட்டு திருப்பினா மட்டும்தான் உடையும். இந்த எலும்பு அவ்வளோ எளிதாக உடையாது. ஏன்னா தூக்கு மாட்டி தூங்கினா கூட இந்த எலும்பு கட்டாகிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் கட்டாயிருக்கும். அட்டாப்சி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவே பெண் உறுப்பு ரத்தம் வழிந்த நிலையில் இருந்தது. இது போக அந்த பெண் இறந்தது எதனாலனா மூச்சு திணறி இறந்திருக்காங்க. அப்போ இவ்வளவுக்கு பிறகும் அந்த பெண் உயிரோட தான் இருந்திருக்காங்க. கடைசியாக ஒன்று பிரீத்தரை க்ளோஸ் பண்ணியோ அட்டாப்சி பண்ணுறதுக்கு கூட எப்படி தற்கொலைன்னு சொல்லுவீங்க. பிஎம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கூட சொல்லியிருந்தா கூட அதில் லாஜிக் இருக்கு. நீங்கள் அட்டாப்சியே பண்ணலை, அதுக்குள்ளே தற்கொலைன்னு எப்படி மூடி மறைச்சிங்கன்னு கேட்குது சுப்ரீம் கோர்ட். சந்திரசூட் கேட்குறாரு, மூடி மறைக்கிறீங்க அந்த வழக்கை, உங்க மேல பயங்கரமான அதிருப்தி எனக்கு. சட்டம் மேலானது. கொல்கத்தாவில் நாடே முழுங்கி போகிற அளவுக்கு, அழுங்கி போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் மரணம், கொலை, கற்பழிப்பு வித்து மர்டர் ரெண்டுமே நடந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மௌமிதா அவங்க தான் அந்த இறந்த பெண். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேலே கேள்வி அந்த மாநில சர்க்கார் போலீஸாக கேட்டிருக்கு. எப்படி நீ அந்த பொண்ணோட பேரை வெளியிட்ட, அது வெளியிடக்கூடாது இல்லை, எப்படி நீ வெளியிட்டன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கொஸ்டினும் முன் வச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, டெல்லியில் 2012 நடந்த நிர்பயா ரேப் அண்ட் மர்டர். அது நிர்பயா அவங்களோட பேர் கிடையாது, அது வேறு மாற்று பெயர். அவங்க சிங்கப்பூர் வரையும் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம், அவங்களும் மருத்துவர், ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க இறுதியாக இறந்து போயிட்டாங்க. அது நாடே ஒழுங்கி போச்சு. அதுக்கும் மிகப்பெரிய தண்டனை, மரண தண்டனை வரையும் நம்ம நாட்டில் நிறைவேற்றியது. இது மௌமிதாங்கிற பேர். சுப்ரீம் கோர்ட்டு நீ பெரிய கேள்வி கேட்டிருக்கு, எப்படி பேர் சொன்னீங்க. சந்திரசூட் நீதிபதி, மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் இன்னைக்கு அவர் சுயமோட்டாவாக இந்த வழக்கை எடுத்து இது எப்படி இவ்வளோ தவறு நடந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லன்னு. இதில் இந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ். இந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கே ஆரம்பித்த காலேஜ் அல்ல. அது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து உள்ள ஒரு பழம்பெரும் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னு கேட்டால் அது இப்போ தான் சமீப ஒரு ஆண்டு காலமாக தான் அரசாங்கத்திட்ட வந்துச்சு. அது ஒரு காலத்தில் தனியார் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒரு என்ஜிஓ மாதிரி உள்ள அமைப்பு. அதில் தான் இப்போ அரசாங்கம் நடத்தி அரசாங்கம் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி நடக்குது. இப்போ இறந்து போன மௌமிதா பிஜி ஸ்டூடெண்ட். அவங்க அந்த கல்லூரியில் இருந்து தங்கி படிக்கும் ஒரு மருத்துவர் மருத்துவ மாணவி, ரெண்டுமே சொல்லணும். அவங்க ஒரு பிஜி ஸ்டூடெண்ட். இந்த சஞ்சய் ராய், அந்த ரேப் பண்ண அந்த மனித மிருகம் யாருன்னா சஞ்சய் ராய். அவன் ஒரு பாக்ஸர், கிக் பாக்ஸர். அவன் இத்தனைக்கு ஒரு போலீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தன்னார்வலர்னு சொல்லி அந்த மருத்துவமனைக்குள்ள வேலை பார்த்த ஒரு ஊழியர். ஆனால் அந்த சஞ்சய் ராய்க்கு அளவு கடந்த அதிகாரம் அந்த மருத்துவமனைக்குள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த டீனுக்கும் அவனுக்குமே அவ்வளோ நெருக்கம் இருந்திருக்கு. என்னன்னு கேட்டால் அவன் மட்டும் அந்த மருத்துவமனையில் எந்த ஒரு இடத்துக்கு வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணுமோ போகலாம், எத்தனை மணிக்கு வேணுமோ வரலாம் அப்படிங்கிற அதிகாரம் அந்த சஞ்சய் ராய்க்கு இருந்திருக்கு. காரணம் அப்போ அவன் அந்த மருத்துவமனையில் எவ்வளோ முக்கியமான ரோலில் இருந்திருப்பாங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய் இருக்கான் பாருங்க, சஞ்சய் ராய் அவனுடைய கிக் பாக்ஸர் அவன். ஆனால் அவன் 4 கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்போ அவனோட தனிப்பட்ட ப்ரைவேசி லைஃப்பை பார்த்தேங்க. ஆல்ரெடி 4 கல்யாணம் பண்ணவனாலே அவன் எவ்வளோ பெரிய ஒரு காம பிசாசாக இருந்திருப்பாங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது போக அவனுடைய செல்ஃபோனை சீஸ் பண்ணதில் அந்த செல்ஃபோனில் இருந்தது எல்லாமே ஆபாசமான வீடியோ, அதாவது பான் வீடியோஸ். அது இப்போ ரொம்ப யதார்த்தமாகி போச்சு, எல்லாரும் மொபைலில் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ அது ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ஆனால் அவன்கிட்ட இருந்தது எல்லாமே ப்ரூட்டல் ரேப் வித் அனிமல் ரேப், ரெண்டுமே இருந்திருக்கு. ப்ரூட்டல் ரேப் உங்களுக்கு தெரியும், கொடூரமான கற்பழிப்பு வீடியோக்கள், அதாவது கன்சென்ட் இல்லாமல், மியூச்சுவல் கன்சென்ட் இல்லாமல் பண்ணுற எல்லாமே ரேப்பு தான். அது மனைவியாக இருந்தாலும் சரி, மாற்று பெண்ணாக இருந்தாலும் சரி,
இதுதான் சட்டம் சொல்லுது. மனைவி தானே, அவங்க விருப்பம்லாம் போனாலுமே அது ரேப்புங்குது. ஒன் சைட் ஆஃப் பார்ஷியல் ரேப். அது இல்லாமல் அனிமல் செக்ஸ் பண்ணுறது அதுவுமே சட்டத்தில் மிகப்பெரிய தப்பு. அதுக்கு போல இயற்கைக்கு மாறான புணர்ச்சி. இப்போ ஒரு நியதிப்படி தான் நம்ம இப்படி இருக்கணும், கணவன் மனைவியாக இருக்கிறது. எல்லாருமே வேறு அடாலசன்ஸ், உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. அப்படியா இருக்கணுமே ஒழிய தாறுமாறான ஒரு புணர்ச்சி இருந்தால் அதுவே அஃபென்ஸ், இயற்கைக்கு மாறான புணர்ச்சி. இது எல்லாமான வீடியோ தான் அவன் செல்ல இருந்திருக்கு. இது போக அந்த பொண்ணுடைய அட்டாப்சி ரிப்போர்ட், அதாவது பிஎம் போஸ்ட்மார்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, உடற்கூறாய்வில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்க. 10 காயங்கள் முக்கியமானது. கண் கீழே, கண் கிழிப்பறை, இந்த இடம் இருக்குல்ல, இது கிழிக்கப்பட்டிருந்திருக்குது. முதுகு எலும்பு 3 சுக்கா உடைஞ்சிருக்கு. பேக் போன் எவ்வளோ பலுவானது, அது 3 சுக்கா உடைஞ்சிருக்கு. அது கண்டிப்பாக காலால் கிக் பண்ணால் மட்டும்தான், நம்ம இந்த முட்டுக்காலால் கிக் பண்ணால் மட்டும்தான் அது உடையும். அது கிக் பாக்ஸிங் இதில் இருக்கும், கையால் உடைக்க முடியாது, அவ்வளோ வலுவான எலும்பு. முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருந்தது. இது போக வலதுகை மோதிர விரல் உடைக்கப்பட்டிருந்தது. கழுத்து எலும்பு இந்த இடம் பாக்ஸிங்கில் போட்டு திருப்பினா மட்டும்தான் உடையும். இந்த எலும்பு அவ்வளோ எளிதாக உடையாது. ஏன்னா தூக்கு மாட்டி தூங்கினா கூட இந்த எலும்பு கட்டாகிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் கட்டாயிருக்கும். இது அட்டாப்சி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுபோல் பெண் உறுப்பு ரத்தம் வழிந்த நிலை இருந்தது. இது போக அந்த பெண்ணுடைய கால், இந்த 90 டிகிரி வலது கால் உடைச்சி திருப்பப்பட்டிருந்தது. பார்த்துங்க, 90 டிகிரினா எவ்வளோ சொல்கிறதுனா, இன்னும் ஒரு 10 டிகிரி திருப்பி இருந்தால் அந்த கால் நேரம் தலைக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த கால் உடைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ கொடூரமான ஒரு ரேப் இருந்தும் கடைசியாக அந்த பெண் இறந்தது எதனாலனா மூச்சு திணறி இறந்துருக்காங்க. அப்போ இவ்வளவுக்கு பிறகும் அந்த பெண் உயிரோடு தான் இருந்திருக்காங்க. கடைசியாக ஒன்று பிரீத்தரை க்ளோஸ் பண்ணியோ இல்லை தலாவணி போன்ற இதை வச்சு அமைக்கியே தான் நடக்கணும். இது எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னா, அங்கே ஏதோ ஒரு சந்துலேயோ, அங்கே ஏதோ ஒரு பொந்துலேயோ, இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட அறையிலையோ நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அங்கே நடந்தது எதுலன்னா செமினார் ஹாலில் நடந்துச்சு. செமினார் ஹால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை சொல்லணும்னா, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்களா, அதில் கமல் எழுந்து கேள்வி கேட்பார். பிரகாஷ் ராஜுங்கிற கேரக்டர்கிட்ட கேள்வி கேட்பார். டீன், நான் கேள்வி கேட்குறேன், தேனாய கேள்வி கேட்பேன்னு. அதுதான் செமினார் ஹால். அது ஒரு செட்டு, ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கற்பனை பண்ணிங்க. அப்போ இவ்வளோ தூரம் நடந்தும் அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் வெளில கேட்கலையா? ஏன்னா விடிய காலம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் இது நடந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் எடுத்துட்டாங்க. இவ்வளவும் பண்ணிட்டோம். அந்த அயோக்கிய சஞ்சய் ராய் தன்னோட ப்ளூடூத் அங்கே மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த ப்ளூடூத் எடுக்கிறதுக்கு அவன் வர்றான் அங்கேருந்து. இப்போ மார்னிங் 3 to 6 AM இதுக்குள்ளதான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு. அதுதான் சிசிடிவி சொல்லுது. சிசிடிவியும் ப்ளஸ் இவரோட ப்ளூடூத், இவரோட செல்ஃபோன் சிக்னல் அது வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்கு, அந்த மினிட்ஸ் வரையும். அப்போ ப்ளூடூத் எடுக்க மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றான். வரக்குள்ள இவன் கால் ஷூவில் இருந்த பிளட்டோட வர்றான். அவன் ப்ளூடூத் டிவைஸ் எது கனெக்ட் ஆகுதுன்னா இவன் செல்லு கனெக்ட் ஆகுது. அவங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டு போலீஸ் வித்தின் ஹவரில் எல்லாரும் தூக்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஈஸியாக நினச்சிட வேண்டாம். நம்ம போலீஸை பயங்கர பவர்ஃபுல் அண்ட் பிரெய்னி தமிழ்நாட்டு போலீஸ். அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. அவனை அதுக்கு பிறகு பிடிச்சோம். இதில் மிக முக்கியமானது, இப்போ சாதாரணமாக இவன் ஒருத்தவங்க இறந்து கிடந்தா நீங்களும் நானும் சொல்லிட முடியும், இவன் விபத்துலாம் இருந்திருக்கணும், இல்லை யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். இதுக்கு வந்து பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஒப்பீனியன்லாம் தேவையில்லை, சாதாரணமான அறிவு இருந்தாலே போதும். ஆனால் அந்த மருத்துவர்கள் இது முதல்ல சூசைடு தான் சொல்கிறாங்க. சூசைடு இது வந்து மர்டர் கிடையாது, ரேப்பு கிடையாது, எவ்வளோ ப்ரூட்டல் ரேப்பு இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேரண்ட்ஸுக்கு அடித்து உங்கள் மகள் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட், இது வந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களும் யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வயசாக இறந்துட்டா சொல்லிடுவோம், எம்டன் மகன் மாரி தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இறந்த வயசில் செத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், இதுமாரி அடிபட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு வாங்க, பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுவோம், ஐசியூவில் இருக்காருன்னு சொல்லுவோம். அப்புறமா இல்லை, சிகிச்சை பலன் இல்லை, இறந்துட்டாருன்னு கொண்டு காமிப்போம். காரணம் எமோஷனில் அந்த பேரண்ட்ஸுக்கு எதாவது அட்டாக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறது. இது ஒரு மனித மாண்பு. போலீஸும் அப்படி தான் நம்ம வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சூசைடுன்னு சொன்னவங்க நேரில் வந்து அதே தான் சொல்கிறாங்க. அந்த டீனும் அதே தான் சொல்கிறாரு, பிரின்ஸ்பலும் அதே தான் சொல்கிறார், சூசைடு தான் இது, சூசைடு. இதே சுப்ரீம் கோர்ட்டு மண்டமலே அடிச்சு கேட்டுச்சு. எப்படி நீங்கள் தற்கொலைன்னு இதை சொன்னீங்க? அட்டாப்சி பண்ணுறதுக்கு கூட எப்படி தற்கொலைன்னு சொல்லுவீங்க? பிஎம் பண்ணி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கூட சொல்லியிருந்தா கூட அதில் லாஜிக் இருக்குது. நீங்கள் அட்டாப்சியே பண்ணலை,
அதுக்குள்ளே தற்கொலைன்னு எப்படி மூடி மறைச்சிங்கன்னு கேட்குது சுப்ரீம் கோர்ட். சந்திரசூட் கேட்குறாரு, மூடி மறைக்கிறீங்க அந்த வழக்கை, உங்கள் மேலே பயங்கரமான அதிருப்தி எனக்கு, இந்த வழக்கை நீங்கள் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு சந்திரசூட். இது போக அந்த பெற்றோர் வந்தாங்கல்ல, பாடியை காமிக்கிறதுல என்ன இருக்குது, அதுக்கு 3 மணி நேரம் அவர் தர்ணா பண்ணி அந்த பணத்தை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு வர்றாரு. முழுக்க செதஞ்சி போன ஒரு கந்தல் துணியாக தன் மகள் இருக்கிறார். ஒரு மருத்துவர், அவரும் மருத்துவர். சரி, இது எப்படி இந்த வழக்கு சீரியஸ் ஆகுதுன்னா, போலீஸோட நடவடிக்கை திருப்தி இல்லாமல் கல்கத்தா ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு மாற்றி கொடுக்குது. அப்போ மாற்றக்குள்ள சிபிஐ கொடுக்கறதுக்கு ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. யாரை? அந்த கவர்மெண்ட்டை பார்த்து. முதல் கேள்வி, இந்த ஒரு நபர் தான் இந்த ரேப்பில் ஈடுபட்டிருக்கானா, இல்லை நிறைய பேர் இருக்காங்களா? முதல் கேள்வி. முதல் கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லிடுறேன். கண்டிப்பாக 5 முதல் 10 நபர் இதில் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா 1 to 1 ரேப் பண்ண முடியாது. 1 to 1 எவ்வளோ பல வீக்கானவங்களையும் ரேப் பண்ண முடியாது. சுய நினைவில் இருந்தாக்க, போதையில் நிதானம் இல்லாமல் தூக்கத்தில் இருக்கிற பெண்களை வேணா நீங்கள் ரேப் பண்ணிடலாம். மற்றபடி 1 to 1 பண்ணவே முடியாது. அதுக்கான இயற்கை அம்சமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், கத்த முடியும், நம்மளை தள்ளிவிட முடியும், என்ன வேணுமோ செய்ய முடியும். அப்போ அதில் இருக்கார்கள். 1. 2வது, சஞ்சய் ராய் மட்டும்தானா? இது வந்து சிபிஐக்கு கேட்ட கேள்விகள். சிபிஐ கேட்ட கேள்வி, சஞ்சய் ராய் மட்டும்தானா, வேற யார் இருக்கா? அது 2வது கேள்வி. கண்டிப்பாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் இதில் இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சஞ்சய் ராயை காப்பாற்றுறதுக்கு மிகவும் மருத்துவமனை நிர்வாகம் முயற்சி செய்கிறது. அவனை எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்றது ரொம்ப ஸ்கெட்ச் பண்ணி, சூசைட்னா கொஞ்சம் டைமிங் கொடுத்துருந்தா அதை சூசைடாகவே அவங்க ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. தூக்கி மாடிலேயும் தூக்கி போட்டால் என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? 4வது மாடிலையும் தூக்கி போட்டால் இந்த நான் சொல்கிற காயங்கள்லாம் ஏற்படும் தானே? காலெல்லாம் உடையும் தானே, இடுப்பு உடையும் தானே, கழுத்து உடையும் தானே, கண்ணெல்லாம் அடிப்படும் தானே, தலை குப்புற தூக்கி போட்டாக்க. அதையும் செஞ்சிருப்பார்கள். இதையும் சிபிஐ கேள்வி கேட்டிருக்கு. அடுத்தது, சாட்சியம் எவிடன்ஸ் எது அழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன வேற ஏதாவது உள்ள தடயங்களை அழித்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்கு. அடுத்தது, ரேப் அண்ட் மர்டர், தி ப்ரூட்டல் ரேப் அண்ட் மர்டரை எதனால நீங்க சூசைடுன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த கேள்வி பதில் வைக்கிறாங்க. அடுத்தது 5வது கேள்வி, நிர்வாகத்துக்கு இதில் தொடர்பு இருக்கா இல்லையா? இதுதான் நான் முதல்ல சொன்னது. சஞ்சய் ராய அட்மினிஸ்ட்ரேஷன் காப்பாத்துதுன்னா கண்டிப்பா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தொடர்பு இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது. அடுத்து 6வது கேள்வி, அலறல் சத்தம் ஏன் கேட்கவில்லை? அந்த பெண் எப்படி கத்தி இருக்கும்ல, அது என்ன சாதாரண சின்ன இடத்துல நடந்துச்சு, எவ்வளவு எக்கோ அடிக்கும், அலறல் சத்தம் கேட்கவில்லையா அல்லது வாயை யாரும் பொத்தி இருந்தாங்களா அப்படிங்கிறது கேட்டப்பட்டது. 7வது கேள்வி, லாஸ்ட் கொஸ்டின், காவல்துறைக்கு ஏன் காலதாமதமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது? இது முக்கியமான கேள்வி. காவல்துறைக்கு ரொம்ப லேட்டா நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதை விட லேட்டா அவங்க வந்தது, போலீஸ் வந்தது. இது அத்தனையும் இந்த சிபிஐக்கு வந்து கேட்ட கேள்விகள். சிபிஐ வந்து கேட்ட கேள்விகளுக்கு இதுதான் பதில். இதுல மொபைல் டவரு, ஃபிங்கர் பிரிண்ட், இது 2மே எடுக்க சொல்லியிருக்காங்க. யாரும் அந்த டியூரேஷன்ல இருந்தா அப்படி கண்டிப்பா செல்போன் இல்லாமல் இப்போ யாரும் இருக்க போறது கிடையாது. இந்த ரூம்ல இருக்கோம்னா இங்க 10 பேர் இருக்கும், 10 பேர் டவர் இந்த இடத்துல தானே இருக்கு, அப்ப இந்த இடத்துக்குள்ளதான் இருந்திருக்க முடியும் அப்படின்றது நிச்சயமா எடுத்துட முடியும். இது வந்து சிபிஐக்கு அவசியமான வழக்கா அவசியம் இல்லாத வழக்கா? ஏன்னா மாநில அரசு வந்து சிபிஐக்கு போறதை விரும்ப மாட்டாங்க. ஆனா சிபிஐக்கு நிச்சயம் அவசியமான வழக்கு என்று கொல்கத்தா நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கூறியிருக்குது. இது முதல் முறையா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 அசாம் மாநிலத்தில் சரிதா தோசி பானு அப்படிங்கிற ஒரு டாக்டரை வார்டு பாய் அவர் ரேப் பண்ண முயற்சி பண்றான். அப்ப அது நிறைவேறாத போது அந்த அம்மாவோட கழுத்தை அறுத்து எறிந்து விடுகிறான். ஆனா கற்பழிப்பு அங்க நிறைவேறல, அந்த அம்மா இறந்து விடுகிறார்கள். 9 ஆண்டுகள் கழித்து 2023 தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அருணா ராமச்சந்திரா சென்பாய், அதாவது மும்பையில் உள்ள ஒருத்தவங்க KFM அப்படிங்கிற மருத்துவமனையில் 1973ஆம் ஆண்டு ஒரு அம்மாவை ஒரு அட்டம் பண்றான் ரேப். அவங்களும் டாக்டர் தான். அவங்க கிட்டத்தட்ட 35-40 ஆண்டு காலம் கோமாவில் இருந்திருக்கிறார்கள், இறந்தும் விட்டார்கள். இதெல்லாம் ஒரு வகை இருக்கட்டும். கடந்த கோவிட்டோட ஆந்திராவில் ஒரு பெண் மருத்துவர் டியூட்டி விட்டு வரக்குள்ள அவங்கள ரேப் மர்டர் பண்றாங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க. அதுல ஒரு 4 பேர் என்கவுண்டர் போலி என்கவுண்டர், அதையும் பார்த்து எங்க போலீஸ் லட்சணத்தை என்கவுண்டர் பண்ணிவிட்டதால் ஒருத்தன் குற்றவாளி அல்ல,
அதோடு தான் என்னை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் என்கவுண்டரை ஆதரிப்பதில்லை. ஏன்னா அவங்க 4 பேருமே போலி என்கவுண்டர். கேஸை பைண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக 4 பேரை பிடிச்சி விட்டு கணக்கு காமிச்சிட்டாங்க. என்கவுண்டர் சரி என்று ஒரு இடம் பேசும் இடம் இருக்கும், என்கவுண்டர் தவறாகிவிட்டால் இதுவும் நடந்துவிடும். அதனால அதுவும் ஃபேக் ஆகிப்போச்சு. இது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் எதுக்கும் அஞ்சாதவர், பிஜேபி ரூலிங் பார்ட்டியில் இருக்க பவரில் இருக்கக்குள்ளே பிஜேபிக்கு எதிரான 5 முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் சந்திரசூட். அவர் மிக தெளிவாக சொல்கிறார், இது முழுக்க முழுக்க மாநில அரசு இந்த குற்றத்தை மறைக்க முயல்கிறது, இந்த குற்றவாளிகளை காவந்து செய்ய முயல்கிறது, இது ரொம்ப வருத்தத்துக்குரியது, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கணும்னு சொல்லி சந்திரசூட் அவர்கள் ஒரு கருத்தை பரிந்துரைத்திருக்கார். சரி, இது எல்லாத்துக்கும் போவ இது ஒரு ஓவரால் இது இருக்கட்டும், இது ஃபைனல் ஒப்பீனியன் ஒன்று வேணும்ல. சரி, இந்த பொண்ணு வெறும் ரேப் அண்ட் மர்டருக்காக மட்டும்தான் செய்யப்பட்டிருப்பாரா அப்படின்றது ஒரு 1000 மில்லியன் கொஸ்டின் ஆனது. அதுக்கான அவசியமே பெரிய லெவலில் இல்லைங்க. அவன் ஒரு கொடிய மிருகம், இந்த பொண்ணை இப்படிதான் அவளை ப்ரூட்டலாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த மருத்துவமனை நிர்வாகம் இருக்கு இல்லையா, ஆர்ஜிக்கல் மெடிக்கல் காலேஜ், அந்த மருத்துவமனையில் வேற எதுவும் பார்க்கக்கூடாத விஷயத்தை இந்த பொண்ணு பார்த்துட்டாங்கிறது நீங்கள் முக்கியமாக கவனம். ஏன்னா விடிய காலம் 3 மணிக்கு போய் அட்டன் பண்ணி ஒரு ரேப்புன்னு சொல்லி வேற ஏதோ மறைக்க வேண்டிய விஷயத்தை இவங்க டைல்யூட் பண்ணுறதா ஒரு சந்தேகம் எல்லாரும் மனதிலும் எழுது. ஏன்னா வேற ஏதோ அந்த அந்த மருத்துவமனையில் ஒரு ஆர்கன் தேடி இருக்கலாம், கிட்னி தேடி இருக்கலாம், லிவர் தேடி இருக்கலாம், இல்லை வேற என்ன வருமோ செய்யலாம். அது ஏதாவது நடந்து இந்த மருத்துவமனை நிர்வாகத்தை டைவர்ட் பண்ணுறது இந்த பொண்ணு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா 3 மணி ஒரு காத்தோலன்னு வெளில கூட போய் நின்றுருக்கலாம். அப்போ இதை பார்த்துருந்து அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை அரங்கேற்றினார்களான்னு தெரியல. ஏன்னா வெறும் கொலை மட்டும் பண்ணியிருந்தா கொஸ்டின் நிறையா கேட்டிருக்கும், எதுக்காக நீ டாக்டரை கொன்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நீ சொல்லி ஆகணும். நான் ரேப் பண்ணேன் அதனால கொலை பண்ணிட்டேன் சொல்ற ஆன்சர் ஈஸி இல்லை. அதனால அதுவும் அந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிக்கணும். நம்ம போலீஸ் சொல்ற ஆஸ்பெக்டை மட்டுமே யோசிக்க வேண்டியதில்லை, அந்த ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு அதிகபட்ச விந்தனமே 3.5 மில்லிகிராம்ல இருந்து 14 மில்லிகிராம் தான். ஆனால் அந்த உடம்புல இருந்தது 150 மில்லிகிராம் விந்தன் இருந்திருக்கு. அப்போ அது ஒருவருடையதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, ஒரு கேங் உடையதாக தானே இருந்திருக்கணும். அந்த கேங்க் யாரு? ஏன்னா பிரின்சிபல் அன்னைக்கே போறாங்க, பிரின்சிபல் அன்னைக்கே வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றாரு, மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. இன்னைக்கு வரைக்கும் டீம் மாற்றி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டாரு. இவங்க அனைவரையும் சிபிஐ கஸ்டடி எடுத்து முழு விசாரணை மேற்கொண்டு மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் அறிவுறுத்தல் என்னெல்லாம் இன்சஸ்ட் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்துக்கும் விசாரணை நடைபெற்று உயிரை காக்கும் மருத்துவர்களின் உயிரை காவந்து பண்ணுவதற்கும் அவங்களுடைய கற்பை காவந்து பண்ணுவதற்கும் நிரந்தரமாக ஒரு வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.